கல்யாணம் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வரும் பொழுது சொன்ன விஷயம் எங்கள் மாமனார் என்கிட்ட சொன்ன விஷயம், உங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடுனாலும் வாங்கிக்கங்க. சென்னையில் வந்து அப்போவே 300 வாடகையாக இருக்கும்போதே 84 300 வாடகை இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, சென்னையில் வந்து வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது, அதனால் உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு ஒரு சின்ன வீடாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். மேடம் தானே எல்லாமே, அம்மா தான் எல்லாமே சேர்த்து வைக்கிறது. ஆமாம்மா, எல்லாமே அவங்க தான். இது வரைக்குமே உங்களுக்கு பணம் என்ன மாட்டாங்க, நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான். கொண்டு வர்றதுல பாதியை ஒழிச்சு வச்சு கொண்டு போய் யாராருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒழிச்சு வச்சுட்டு தான் கொண்டாந்து கொடுப்பாரு. அது வேற விஷயம். கொடுக்குறதுன்னா யாருக்கு, அந்த நலிந்த கலைஞர்கள், அவங்க கூட நாடகத்தில் நடித்தவங்க அவங்க இருப்பாங்கல்ல, அப்புறம் அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஸ்கூல் டைம். இப்போ ஜூன் மாதம் வந்தாலே அவ்வளோ பேர் நிற்பாங்க வீட்டில் அந்த புக்ஸ் ஸ்கூல் ஃபீஸ். அப்போ எல்லாம் அவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ். இப்போ மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க, நிறைய புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க, நிறைய புக்ஸுக்கு வருவாங்க. தீபாவளி டைமில், தீபாவளி பொங்கல் அப்படின்னா நிறைய வருவாங்க, மாற்றி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார், இப்போ இவ்வளோ படங்கள்லாம் நடிக்கிறோம்னா அது எப்பவுமே ஒரு உடலாகவும் அது ரொம்ப உழைப்பு தேவைப்படும், மென்டல் ரீதியாகவும் பயங்கரமாக ஒரு டென்ஷனாகவே இருந்திருப்பீங்களா சார்? எப்பாச்சும் சார் பயங்கர ஷூட்டிங்லாம் போயிட்டு டென்ஷனாலாம் வருவாரா வீட்டில்? டென்ஷனே கிடையாது. அது ஒன்று நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. டென்ஷன் அவருக்கு வர்றது எனக்கு தான். ஏன்னா நிறைய பழைய பேர் நடிகர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து பயங்கர அந்த சினிமாவில் இருக்கிற இது வந்து வீட்டில் காமிச்சிருவோம், அங்கே இருக்க டென்ஷன். சார் அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். அம்மாக்கு தான் கோவம் வருமா சார்? ரொம்ப உங்களை விட அம்மாக்கு தான் கொஞ்சம் அதிகமாக கோவம் வருமோ? யாருக்கு? அம்மாவுக்கு. அது என் பேத்தியில்ட்ட கடை தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, தாத்தா பாட்டியோட கோவம், யாரோட கோவத்தை பயங்கரமா பாத்துக்கிறீங்க? ரெண்டு பேருமே கோவப்பட மாட்டாங்க. சின்னதா ஒரு அதட்டலோ அடி அடிச்சிருக்காங்களா? சின்ன அடி அடிச்சிருக்க மாட்டாங்க. உங்க தாத்தா அம்மா சிரிச்சீங்களே, சிரிச்சதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அம்மா பாட்டி கையில வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அளவுக்கு ஒரு அன்பான பாட்டியா? சரி, ஏதோ ஒண்ணு இப்ப ஒரு வேலை சொல்ல ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. ரொம்ப சார் மேல கோவப்படுவீங்களா? அது அன்பான செல்லமான கோவங்கள் அதெல்லாம் நிறைய உண்டு. அது நிறைய உண்டு. எந்த விஷயத்துக்கு அடிக்கடி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஏதாவது திட்டுக்கள் சார் வாங்குவார்? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல. முத நான் பொண்ணு பார்க்கும்போது அம்பாசிடர் போனேன். போகும்போது நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, போய் சிக்கிக்கிச்சு. அப்பவே சிக்கிக்கிச்சு. அதாவது பொண்ணு பார்க்க போகும்போது கிராமத்தில் வந்து பொண்ணு பார்க்க வர்றாரு. அப்போ நல்ல மழை பெஞ்சு விவசாயம் நடக்கிற டைமு. ரோடெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி போட்டு தண்ணி அடுத்த வயலுக்கு அடுத்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க. அதில் போய் கார் சிக்கிச்சு. இந்த நம்ம பழைய படங்கள்லாம் பார்ப்போமே, கார் சிக்கிச்சுடான்னு கேட்டு ஊரில் இருக்கிற பசங்க எல்லாம் சின்ன வாண்டு பசங்க பூரா போய் தூக்கி விடுவாங்கல்ல, இந்த பாக்கியராஜ் படங்கள்லாம் நிறைய வரும். அதே மாதிரி காமெடி தான் நடந்துச்சு. அதே மாதிரி வண்டி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போனோம். இப்பயும் பொண்ணு பார்க்க யார் போனாலும் மாப்பிள்ளை ஒரு தான், ஒரு ட்ரெஸ் யாருன்னு கேட்கற மாதிரி அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். சார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு மாதிரி சில்க் சிப்பா மாதிரி ஒண்ணு போட்டு வந்திருந்தது. ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அப்ப கலர் கலரா அந்த பாக்கியராஜ் போடுவார். அப்ப பழைய படங்கள் மேட்சிங்கா. அப்ப இந்த வெந்நீர் அலை மூர்த்தி இருக்காருல்ல, ஆமா, அவரு அந்த ட்ரெஸ் போடுவாரு. ஆமா, அத பார்த்தா நாங்க கத்துக்கிட்டோம். ஒரு மேட்சிங்கா இருக்கும். ஓகே, மைனர் மாதிரி இருப்பாங்க பாக்க அந்த மாதிரி. ஆமா, ப்ளூ, மஞ்சள், எல்லோ எல்லாம் போட்டு போனீங்க. அன்னைக்கு என்ன கலர் ஒண்ணும் தெரியலையம்மா. என்ன கலரா அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா என்ன புடவை கட்டி இருந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மா என்ன கலரு? பார்க்கல. என்ன சார் பொண்ணை பாக்குறதா புடவை பாக்குறதா? அப்படி வரீங்க.